தொடர் விடுமுறையையொட்டி கொடைக்கானலில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்பாபு வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அருண்பாபு, சுற்றுலா பயணியுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க, விவரங்கள்? வணக்கம் அருணேஷ். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ளது. ஏப்ரல், மே ஆகிய 2 மாதங்கள் கோடை சீசன் காலங்களாகும். வழக்கமாக கோடை சீசன் காலங்களில் தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள், வெளிநாடு ஆகிய பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர துவங்குவார்கள். தற்போது கொடைக்கானலில் கோடை சீசன் துவங்கியுள்ளதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது என்று கூறலாம். 2 நாட்களும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் உள்ளது. அதிக அளவில் உள்ள சுற்றுலா பயணிகளின் வருகையால் அவர்களது வாகனங்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. கொடைக்கானலில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வாகனங்கள் வர தொடங்கியுள்ளன. இதனால் கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியில் இருந்தே வாகன நெரிசல் தொடங்கியுள்ளது. சுற்றுலா இடங்கள் உள்ள பகுதிகளான வாகன நெரிசல் காரணமாக சுமார் 4 மணி நேரத்திற்கு போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இதன் காரணமாக கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மிகவும் அவதி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் போதிய வாகன நிறுத்த வசதி இல்லாத காரணத்தினாலும் சாலைகள் குறுகிய நிலையில் உள்ளதாலும் வாகன நெரிசல் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. இதேபோல் கொடைக்கானல் பிரதான சாலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை தற்போது 100கணக்கில் முளைத்துள்ளனர். இந்த கடைகளை போக்குவரத்துக்கு நெரிசல் காரணம் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருண்பாபு.